குட் ஈவினிங் சார். ஸோ இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 12ஆம் வகுப்பினுடைய தொகுதி 1ல் இருக்கிற 3ஆம் பாடத்தோட புக் பேக் 1 மார்க். பி தொகுதி தனிமங்கள் 2வது பார்ட் 2. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க். உங்களுக்கு ஸ்க்ரீன் வியூ ஆகுதுங்களா? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க். ஸோ நெஸ்லரின் பின் வருவனவற்றுள் எதில் அமோனியா பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன். ஒன்று நெஸ்லர் கரணி, இன்னொன்று 4ஆம் தொகுதி காரமூலங்களை கண்டறியும் பகுப்பாய்வு, 3ஆம் தொகுதி காரமூலங்களை கண்டறியும் பகுப்பாய்வு, டாலன்ஸ் விளைபொருள். ஸோ இதில் நம்மளுக்கு அமோனியா எதில் யூஸ் பண்ணல அப்படின்னா நெஸ்லர் கரணியில் நம்மளுக்கு பயன்படுத்தப்படலை. ஏன்னா நம்மளுக்கு நெஸ்லர் கரணிங்கிறது பி தொகுதி 1. நெஸ்லர் கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு என்னதுன்னா பொட்டாசியம் மெர்க்குரி அயோடைடு. ஸோ இதுதான். இதில் வந்து நம்மளுக்கு பொட்டாசியம் அயோடைடும் மெர்க்குரி குளோரைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் கலந்த கலவை தான் இதில் வந்து நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு அமோனியா அப்படிங்கிறது நம்மளுக்கு பயன்படுத்தப்படலை. இதில் அமோனியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். 2வது ஆப்ஷன் நம்மளுக்கு 4ஆம் தொகுதி கார மூலங்கள்னா இது பண்பரி பகுப்பாய்வில் நாம் பயன்படுத்தக்கூடியது. இது 11ஆம் வகுப்பினுடைய செய்முறையில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ 3ஆம் தொகுதி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நாம் உப்பு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நாம் உப்பு கரைசல் தயாரிப்போம். அதோட நீட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நாம் சேர்த்துருப்போம். அதில் வெண்ணிற வீழ்படிவு வந்தால் முதல் தொகுதி உள்ளது, இல்லை அப்படின்னா அதோட H2S வாயு சேர்க்கணும். கருமைநிற வீழ்படிவு வந்துன்னா 2ஆம் தொகுதி உள்ளது, அதுவும் இல்லைன்னா அதோட அமோனியம் குளோரைடும் அமோனியம் ஹைட்ராக்சைடும் சேர்க்கணும். அப்போ வீழ்படிவு வந்து அதில் 3ஆம் தொகுதி உள்ளது. அப்போ 3ஆம் தொகுதி நாம் கண்டுபிடிக்கிறப்ப அதில் அமோனியம் ஹைட்ராக்சைடு நாம் உள்ள பயன்படுத்தி இருக்கிறோம். அது அமோனியாவும் நீரும் கலந்த கலவை. அதுலேயும் வீழ்படிவு இல்லைன்னா 4ஆம் தொகுதியில் அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடோட நாம் H2S வாயு சேர்க்கணும். அப்போ அதுலேயும் நம்மளுக்கு அமோனியாவை உள்ள பயன்படுத்தியிருப்போம். டாலன்ஸ் விளைபொருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட், அதாவது அமோனியா கலந்த சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆல்டிகைடை கண்டறிவதற்குண்டான சோதனையில் பயன்படுத்தக்கூடியது. அப்போ இந்த 1 மார்க்கு ஆன்சர் நெஸ்லரின் கரணி. அதில் தான் அமோனியா கிடையாது. ஆனால் அந்த நெஸ்லரின் கரணி நீங்கள் எடுத்துக்கொண்ட கரைசல் அமோனியா கரைசலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அல்லது அமோனியம் இருக்கக்கூடிய சேர்மமாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நெஸ்லரின் கரணியில் அமோனியா கிடையாது, ஆனால் அமோனியாவை கண்டறிய பயன்படுத்தக்கூடியது. இப்போ இந்த 1 மார்க் ஆன்சர் அப்படிங்கிறது நெஸ்லரின் கரணி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது 1 மார்க். நைட்ரஜனை பொறுத்து சரியானது எது? இதுல எது சரியான கூற்றுன்னு பார்க்கணும். 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க. குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மையுடைய தனிமம் நைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படிங்கிறது அதிகம், அது குறைவானது கிடையாது. அதுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம். ஏன்னா இடமிருந்து வளமா செல்றப்ப நம்மளுக்கு உருவளவு என்ன ஆகும்? சின்னதாகும். 2வது ஆக்சிஜனை காட்டிலும் குறைவான அயனியாக்கு மாற்றலை பெற்றுள்ளதா அப்படின்னா இல்லை. ஏன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ 2வது 1 மார்க். இப்போ நைட்ரஜன் அணியன் 7, இது வந்து 1s2 2s2 2p3. ஸோ இதோட p ஆர்பிட்டால் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதுன்னா பாதி நிரப்பப்பட்டது. இதே ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அணியன் 8, இது 1s2 2s2 2p4. இதோட p ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு என்னது அப்படின்னா 2p4ங்கிறதுனால இது நம்மளுக்கு பகுதி நிரப்பப்பட்டது. அப்போ எப்போதுமே அயனியாக்கு மாற்றலை பொறுத்த வரைக்கும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம். அது அப்புறம் அதை விட குறைவானது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாதி நிரப்பப்பட்டதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம். இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் ஒப்பிடுறப்போ நைட்ரஜனை விட ஆக்சிஜன் உருவளவு சின்னதா இருந்தாலும் அதற்கு அயனியாக்கு மாற்றல் குறைவு. ஏன்னா நைட்ரஜன் பாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால பெற்றிருக்கக்கூடியது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 2வது கூற்றும் தவறானது. 3வது டி ஆர்பிட்டால். இங்க நாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் அமைப்புல நைட்ரஜன் அப்படிங்கிறது 1s2 2s2 2p. இதுல ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் இருக்கு, டி ஆர்பிட்டால் கிடையாது. அப்ப இதுவும் சரியான கூற்று அல்ல. 4வது இது தன்னுடன்
பீப்பை பிணைப்பை உருவாக்கும் தன்மையை பெற்றுள்ளது. அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறப்போ இது நம்மளுக்கு என் ட்ரிபிள் பாண்ட் என் அப்படிங்கிற பிணைப்பு உருவாக்கக்கூடியது. அப்ப நைட்ரஜன் மற்றொரு நைட்ரஜனுடன் உங்களுக்கு என்ன பண்ணிடும், முப்பிணைப்பு உருவாக்கும். இதுல ஒன்று வந்து உங்களுக்கு சிக்மா பிணைப்பு, மிச்ச ரெண்டுமே பை பிணைப்பு. அப்போ ஒரு நைட்ரஜனுடைய பி ஆர்பிட்டால் ஏன்னா இங்க 2p ஆர்பிட்டால்ல 3 தனித்த எலக்ட்ரான் இருக்கு. பிணைப்பு உருவாகணும்னா ஆர்பிட்டால்ல கண்டிப்பா தனித்த எலக்ட்ரான் இருக்கணும். 2 நைட்ரஜன் வர்றப்போ 2 நைட்ரஜனுடைய பி ஆர்பிட்டால்களுமே 3 தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கிறதுனால அவருடைய எலக்ட்ரானை பரிமாற்றம் செய்து எலக்ட்ரானை பங்கிட்டு கொண்டு பிணைப்பு உருவாகும். அப்ப அதுல ஒரு சிக்மா பிணைப்பும் 2 பை பிணைப்பும் உருவாகும். அப்படின்னா அதுல பை பிணைப்பு அப்படிங்கிறது உருவாகும். இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். இது தன்னுடன் பீப்பை பிணைப்பை உருவாக்கும் தன்மையை பெற்றுள்ளது. அதனுடன் அப்படின்னா நைட்ரஜனோடைய. மூன்றாவது 1 மார்க், தனிம வரிசை அட்டவணையில் 15ஆம் தொகுதி 3ஆம் வரிசையில் உள்ள தனிமத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ 15ஆம் தொகுதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா பி தொகுதியில நம்மளுக்கு 15வது தொகுதி. பி தொகுதி மொத்தமா 6 தொகுதிகளை உள்ளடக்கியது. 3வது 1 மார்க். அதுல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், ஹீலியம், நியான். இதுல போரான் 13வது தொகுதி, இது 14வது தொகுதி, இது 15வது தொகுதி. அப்ப 15வது தொகுதி அப்படிங்கிறது நைட்ரஜன் தொகுதி. நைட்ரஜன்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்மளுக்கு 3வது வரிசை அப்படின்னா ஹீலியம் இருக்கிறது முதல் வரிசை, நைட்ரஜன் இருக்கிறது 2ஆம் வரிசை, பாஸ்பரஸ் இருக்கிறது 3ஆம் வரிசை. அப்போ அந்த தனிமம் வந்து பாஸ்பரஸ். இதோட அணியன் 15. அப்போ இதோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p3, மன்னிக்கணும் 2s2, 2p6, 3s2 பண்ணிக்கலாம் 2p6, 3s2, 3p. இதுல 2 2 4 4 6 10 எலக்ட்ரான் 12 போயிடுச்சுன்னா 3. அப்ப இது வந்து உங்களுக்கு 3s2, 3p3 எலக்ட்ரான் அமைப்பு பெற்றிருக்கக்கூடியது. அப்போ அந்த எலக்ட்ரான் அமைப்புங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p3. அடுத்தது ஏ என்ற திண்மம். ஸோ இது ஒரு திடப்பொருள். நீர்த்த வலிமை மிகு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலோடு வினைபுரிந்து அருவருக்கத்தக்க மனமுடைய வாயுவை தருது. அந்த வாயு வந்து பி. இப்போ அந்த பியை காற்றுல தன்னிச்சையா எரிக்கும் போது புகை வளையங்களை உருவாக்குகிறது. புகை வளையத்தை உருவாக்கக்கூடிய சேர்மம்னு பார்த்துட்டீங்கன்னா அது பாஸ்பீன். பாஸ்பீன் தான் காற்றுல தன்னிச்சையா எரிந்து உங்களுக்கு என்ன பண்ணும், புகை வளையங்களை, புகைத்திரையை உருவாக்கக்கூடிய பண்புடையது. அப்ப பிங்கிறது பாஸ்பீன். அப்போ பாஸ்பீன் உருவாகணும்னா நாம எந்த சேர்மத்தை சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்தோம்னா பாஸ்பீன் கிடைக்கும்னா பாஸ்பரஸ். ஸோ அப்ப இதுல 4வது 1 மார்க். அப்ப பாஸ்பரஸை நாம சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்க்கும் போது, ஹைட்ராக்சைடு கரைசலோடு சேர்க்கும் போது நம்மளுக்கு NaH2PO2 அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைப்போபாஸ்பைடும் அதுபோக பாஸ்பீனும் உருவாகும். ஸோ அதுல ஏங்கிறது பாஸ்பரஸ், அதுவும் வென் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ். பிங்கிறது நம்மளுக்கு பாஸ்பீன். அப்ப ஏங்கிறது ஒயிட் பாஸ்பரஸ், பிங்கிறது நம்மளுக்கு பாஸ்பீன் வாயு. 5வது PCl3 நீரார் பகுப்பினால் உருவாகக்கூடியது. இப்போ PCl3 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை நாம் என்ன பண்றோம்னா நீரார் பகுக்க. அப்ப PCl3 நாம் என்ன பண்ண போறோம், நீரார் பகுக்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குளோரினையும் இந்த நீர் மூலக்கூறுல இருக்கக்கூடிய குளோரைடு Cl- நீர் மூலக்கூறுல இருக்கக்கூடிய OH- ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா 3 குளோரின் இருக்கிறதுனால 3 OH இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் Cl. அப்போ மொத்தமா 3. அப்ப இங்க உங்களுக்கு 3 நீர் மூலக்கூறு. அப்போ உங்களுக்கு பாஸ்பரஸ் அமிலம் அப்படிங்கிறது உருவாகும். 6வது P4O6. இது வந்து பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. இது P2O3. P2O3 பொதுவாக உங்களுக்கு டைமரா தான். டைமர்னா இருமடியா தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னா வெளிப்படும். அப்போ இது குளிர்ந்த நீரோடு வினைபுரியும் போது உங்களுக்கு இது எதை உருவாக்கும் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு பாஸ்பரஸ் அமிலத்தை தான் உருவாக்கும்.
ஸோ P4O6 இதை நாம நீர் மூலக்கூறோடு சேர்க்க H3PO3 பாஸ்பரஸ் அமிலம் உருவாகும். ஸோ 4 பாஸ்பரஸ் இருக்கிறதுனால 4. அப்போ நாமும் 12 ஹைட்ரஜன் அப்படின்னா இங்க 6. அப்போ ஆக்சிஜனும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். இதுல உருவாகக்கூடியது உங்களுக்கு என்னது அப்படின்னா பாஸ்பரஸ் அமிலம் H3PO3. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது 7வது பைரோ பாஸ்பரஸ் அமிலத்தின் காரத்துவம். ஃபார்முலா கொடுத்துருக்காங்க H4P2O5. இதுதான் பைரோ பாஸ்பரஸ் அமிலம். அப்ப இதோட காரத்துவம் வேணும். H4P2O5. இதோட வடிவம் அப்படிங்கிறது பாஸ்பரஸ். இந்த சைடு ஒரு OH, ஒரு ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் O, ஆக்சிஜன், பாஸ்பரஸ், டபுள் பாண்ட் O, OH. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் பைரோ பாஸ்பரஸ் அமிலம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பாட்டுல எவ்வளவு OH இருக்குன்னா 2. அப்போ இதனுடைய இது ஒரு அமிலம். அப்ப இதனுடைய காரத்துவம்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ இந்த அமிலம் 2 OH மைனஸ் அயனிகளை நடுநிலை செய்யக்கூடியது. அப்ப 2 OH மைனஸ் அயனிகளை நடுநிலை செய்யக்கூடியதுனால இதனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது 2. இப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 2. அடுத்தது 8வது 1 மார்க். ஒரு ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமில கரைசலின் மொலாரிட்டி அப்படிங்கிறது 2 மோலார் அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த கரைசலினுடைய நார்மாலிட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் அப்படின்னா H3PO4. அதுதான் அதோட வாய்ப்பாடு. H3PO4 இங்க பாத்தீங்கன்னா HO, P டபுள் பாண்ட் O, OH, OH. அப்ப இதோட காரத்துவம் அப்படின்னா அது 3. ஸோ இதோட ஈக்குவலன் வெயிட் சமான எடை கண்டுபிடிக்கிறீங்கன்னா மூலக்கூறு எடை டிவைடட் பை 3. இதுதான் அதோட ஃபார்முலா. அதே மாதிரி நம்மளுக்கு நார்மாலிட்டி மொலாரிட்டிக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னா நார்மாலிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது இதுல எவ்வளவு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கோ அதை சொல்லக்கூடியது. இப்போ இது எவ்வளவு ஹெச்ச கொடுக்குன்னா 3 கொடுக்கும். நம்மளுக்கு இதோடைய மொலாரிட்டி எவ்வளவுன்னா 2 மோலார். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹெச் வச்சிருக்குன்னா 3. இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6. அப்போ இதோட நார்மாலிட்டி அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 6. இங்க M கொடுக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ இதோட மொலாரிட்டி நார்மாலிட்டி எவ்வளவு எடுக்கிறோம்னா 6. அப்போ இதோட நார்மாலிட்டி 6 அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். ஸோ பொதுவாக நம்மளுக்கு மொலாரிட்டி அப்படிங்கிறது மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைசலின் கன அளவு அப்படி நாம் எடுப்போம். பொதுவாக நாம லேப்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது என்னதுன்னா மொலாரிட்டி கரைசல், மோலார் கரைசல் வேணும்னா நீங்கள் எந்த சேர்மம் எடுக்கிறீங்களோ அதனுடைய மூலக்கூறு எடை அளவு வெயிட் எடுக்கணும். உதாரணத்திற்கு ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலத்தினுடைய மூலக்கூறு எடை 100ன்னு வச்சுட்டீங்கன்னா நீங்க 100 கிராம் வெயிட் எடுத்து 1 லிட்டர்ல கரைக்கணும். அப்படி கரைச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு 1 மோலார் சொல்யூஷன். ஸோ நீங்க நீரோட அளவை மாத்தாம உப்பினுடைய அளவை அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா கரைசலோட செறிவு வந்து அதிகமாகும். இதே நீர் அதிகப்படுத்தி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரைசல் நீர்த்து போயிடும், அப்ப செறிவு குறையும். சில சேர்மத்திற்கு மட்டும்தான் நார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் சமமா இருக்கும். சிலது அதனுடைய காரத்துவம் அமிலத்துவம் மதிப்புகளை பொறுத்து அது மாறிக்கிட்டே வரும். 9வது 1 மார்க் கூற்று. குளோரின் வாயுவை காட்டிலும் குளோரினின் பிணைப்பு பிளவு ஆற்றல் அதிகம். F-க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு பிளவு ஆற்றல் குளோரின் வாயுவை காட்டிலும் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து குறைவு. ஏன்னா புளோரின் மிக எளிதாக உடையக்கூடிய பண்புடையது, அதுக்கு பிணைப்பு பிளவு ஆற்றல் அப்படிங்கிறது கம்மி. ஏன்னா அங்க எலக்ட்ரான் விளக்கு விசை இருக்கிறதுனால அந்த ஆற்றல் கம்மியா கொடுத்தாவே புளோரினை நம்மளால உடைச்சிட முடியும். காரணம் குளோரினானது புளோரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் விளக்கு விசையினை பெற்றுள்ளது. குளோரினோட உருவளவை விட புளோரினோட உருவளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு சின்னது. இதுல குளோரின் அப்படின்னா அணியன் 17. இதுல முதல் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான்,
ரெண்டாவது வட்டப்பாதையில 8 எலக்ட்ரான், மூணாவது வட்டப்பாதையில 7 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6 7. இது புளோரின். இதோட அணியன் 9. ஸோ அதில் மொத்தமே உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 9 எலக்ட்ரான். முதல் வட்டப்பாதையில 2 எலக்ட்ரான், ரெண்டாவது வட்டப்பாதையில 7 எலக்ட்ரான். ஸோ இதுல குளோரினை பார்த்தீங்கன்னா இணைதன் எலக்ட்ரான்கள் இருக்கிற வட்டப்பாதைன்னு பார்த்தீங்கன்னா 3. புளோரினை பொறுத்த வரைக்கும் 2. குளோரினோட மூன்றாவது வட்டப்பாதையில 7 எலக்ட்ரான் இருக்கும். புளோரினோட இரண்டாவது வட்டப்பாதையிலும் 7 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா குளோரினோட மூன்றாவது வட்டப்பாதை அப்படிங்கிறது புளோரினுடைய இரண்டாவது வட்டப்பாதையோடு ஒப்பிடுறப்போ பெருசு. ஏன்னா குளோரின் தேர்ட் சர்க்கிள்ல மூணாவது வட்டத்தில் தான் வச்சிருக்கேன்னா அங்க எலக்ட்ரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வட்டம் பெருசா, அதாவது வட்டப்பாதை பெருசா இருக்கிறதுனால எலக்ட்ரான்கள் மற்றொரு எலக்ட்ரானுக்கு மீதான விலக்கு விசையை வந்து கம்மியா வச்சிருக்கும். ஆனா புளோரினுக்கு வந்து உருவளவு சின்னது, ரெண்டாவது வட்டப்பாதை ரொம்ப குறுகியதா இருக்கிறதுனால அது அதிக அளவு எலக்ட்ரான் விலக்கு விசையை பெற்றிருக்கும். அப்ப இதுல உங்களுக்கு கூற்று காரணம் இரண்டுமே தவறு. ஏன்னா புளோரினுக்கு தான் பிணைப்பு பிளவு ஆற்றல் கம்மி, அதுக்குதான் உங்களுக்கு அதிகமான எலக்ட்ரான் விலக்கு விசை. அப்ப குளோரினுக்கு எலக்ட்ரான் விலக்கு விசை கம்மி. அப்ப இதுல கூற்று காரணம் இரண்டுமே தவறு. 9. பின் வருவனவற்றுள் வலிமையான ஆக்சிஜனேற்றி எது? ஸோ இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு என்னதுன்னா ஹாலஜன். ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து கீழே இறங்க அதோட உருவளவு வந்து என்ன ஆகும்னா பெருசாகும். முதல்ல புளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்ப இதுல உருவளவு வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு புளோரின் மிகச்சிறிய உருவளவு. அப்ப அதுக்கு எலக்ட்ரான் கவர் திறன் அப்படிங்கிறது அதிகம். அது ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணிருந்தா எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும், வாங்கக்கூடிய பண்புகள் இருக்கும். புளோரினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை எப்போதுமே உங்களுக்கு -1. அப்ப அது உங்களுக்கு எலக்ட்ரானை வாங்குது அப்படின்னா மற்ற குளோரினா இருந்தா குளோரின் கிட்ட இருந்து எலக்ட்ரான் அதை வாங்கிக்கும். அப்ப குளோரின் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குறப்போ குளோரின் 0 ஆக்சிஜனேற்ற நிலையிலிருந்து +1 ஆக்சிஜனேற்ற நிலைக்கு போயிடும். அப்போ குளோரின் உங்களுக்கு ஆக்சிஜனேற்றம் அடையும். அதை யார் ஆக்சிஜனேற்றம் பண்ணாங்கன்னா புளோரின். புளோரினுக்கு தான் உங்களுக்கு ஆக்சிஜனேற்ற திறன் வந்து அதிகம். ஏன்னா உருவளவு சின்னது, அதிக எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு. 11வது ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் வெப்ப நிலைப்புத்தன்மையின் சரியான வரிசை. ஹைட்ரஜன் ஹாலைடு அப்படின்னா இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா HF, HCl, HBr, HI. ஸோ அதுல வெப்ப நிலைப்புத்தன்மை 11வது. ஸோ வெப்ப நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது எப்போதுமே பிணைப்பு பிளவு ஆற்றலுக்கு நேர்விகித தொடர்புடையது. வெப்ப நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது பிணைப்பு பிளவு ஆற்றலுக்கு நேர்விகித தொடர்புடையது. இந்த பிணைப்பு பிளவு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிணைப்பு நீளத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது. ஸோ அப்போ உங்களுக்கு பிணைப்பு நீளம் அதிகமா இருந்ததுன்னா பிணைப்பு பிளவு ஆற்றல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். பிணைப்பு பிளவு ஆற்றல் கம்மியா இருந்ததுன்னா வெப்ப நிலைப்புத்தன்மை உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ கொடுக்கப்பட்டது என்னென்ன அப்படின்னா HF, HCl, HBr, HI. இந்த 4ல எதுக்கு பிணைப்பு நீளம், அதாவது 2 உட்கருக்களுக்கு இடைப்பட்ட நீளம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயோடைடு. ஏன்னா அயோடினோட உருவளவு பெருசு, அது 5 வட்டப்பாதைகளை பெற்றிருக்கக்கூடியது. அப்போ ஹைட்ரஜனோட உட்கருவுக்கும் அயோடினோட உட்கருவுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் வந்து அதிகம். அப்ப அதற்கு பிணைப்பு நீளம் அதிகம். அப்ப பிணைப்பு நீளம் அதிகம்னா பிணைப்பு பிளவு ஆற்றல் கம்மி. பிணைப்பு பிளவு ஆற்றல் கம்மின்னா வெப்ப நிலைப்புத்தன்மையும் கம்மி. அப்ப அந்த ஆர்டர் பார்க்குறப்ப எது அதிக வெப்ப நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னா HF, அப்புறம் HCl, அப்புறம் HBr. அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா HF ஆப்ஷன். அடுத்தது 12வது பின்வரும் சேர்மங்களில் உருவாக வாய்ப்பில்லாத சேர்மம்.
இங்க பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே என்னது அப்படின்னா மந்த வாயுக்கள். ஜெனான் சேர்மம் 3, நியான் சேர்மம் 1. ஸோ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இந்த கேட்டகரியில நம்மளுக்கு இவை அனைத்துமே மந்த வாயுக்கள். மந்த வாயுக்கள் அப்படிங்கிறது ஏன் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம்னா அது கெமிக்கலி இனட் அல்லது லிட்டில் பிட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அதற்கு வினைதிறன் மிக மிக குறைவு, மந்தத்தன்மை உடையது. ஆனா அப்படி இருந்தாலும் இதுல 2 சேர்மங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா பிணைப்பை உருவாக்கக்கூடியது. அதுல கிரிப்டானும் ஜெனானும் உங்களுக்கு பிணைப்பை உருவாக்கும் பண்புடையது. ஏன்னா ஜெனான் கிரிப்டான் அதோட உருவளவு பெரியது. அப்படின்னா எல்லா சேர்மங்களோடையும் ஜெனான் பிணைப்பு உருவாக்குமா அப்படின்னா இல்லை. ஜெனான் பெரிய உருவளவு மந்தத்தன்மை உடையதுனாலும் அதுக்கு பக்கத்துல அதிக எலக்ட்ரான் கவர்த்தரம் இருக்கக்கூடிய தனிமும் வரணும். அப்ப ஜெனான் உங்களுக்கு புளோரின் ஆக்சிஜனோட மட்டும்தான் பிணைப்பு உருவாக்கும், வேற எதோடையும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நியான் அப்படிங்கிறது உருவளவு சின்னது, அப்ப இது உங்களுக்கு பிணைப்பை உருவாக்காது. நியான் புளோரைடுங்கிற சேர்மம் கிடையாது. அடுத்தது 13வது, மிக எளிதாக திரவமாக்கக்கூடிய வாயு அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுன்னா கிரிப்டான். அதுதான் மிக எளிதாக நம்மளால திரவமாக்க இயலும். 14வது, ஜெனான் ஹெக்ஸா புளோரைடு அப்படிங்கிற சேர்மத்தை நீங்க நீரார் பகுக்க அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ ஜெனான் ஹெக்ஸா புளோரைடு XeF6 இதை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீரார் பகுக்கிறோம். ஸோ நீரார் பகுக்க நம்மளுக்கு XeO3 அப்படிங்கிற சேர்மம் இதுல கிடைக்கும். அது போக HF RF இருக்கிறதுனால 6. அப்போ XeO3 அப்படிங்கிற சேர்மம் தான் உங்களுக்கு இதுல கிடைக்கும். அடுத்தது 15வது, பின் வருவனவற்றுள் வலிமையான அமிலம் எது? வலிமையான அமிலம், இந்த இடத்துல அமில வலிமை அப்படிங்கிறது நாம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா எச்சேர்மம் மிக எளிதாக H+ கொடுக்குன்னு பார்க்கணும். ஸோ எதற்கு பிணைப்பு பிளவு ஆற்றல் கம்மியா கொடுத்தா உடைக்க முடியும்னா HF, மன்னிக்கணும் HI. அப்ப அது உங்களுக்கு வலிமையான அமிலம். ஏன்னா அது ஈஸியா உடைச்சிடலாம், அது ஈஸியா H+ கொடுத்துரும். அப்ப அது உங்களுக்கு வலிமையான அமிலமா உங்களுக்கு இருக்கும். அடுத்தது 16வது, ஹாலஜன்களின் பிணைப்பு பிளவு என்தால்பி மதிப்பினை பொறுத்து சரியான வரிசை. ஸோ இங்க பிணைப்பு பிளவு ஆற்றல் 16வது, பிணைப்பு பிளவு ஆற்றல் பிணைப்பு பிளவு ஆற்றல் குறைவு அப்படின்னா உருவளவு அதிகரிக்கும். அதாவது பிணைப்பு பிளவு ஆற்றல் அப்படிங்கிறது உருவளவை பொறுத்து மாறக்கூடியது. உருவளவு அதிகமானா பிணைப்பு பிளவு ஆற்றல் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா குறையும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று எதிர்விகித தொடர்புடையது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உருவளவு அதிகரிக்க பிணைப்பு பிளவு ஆற்றல் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு இதுல புளோரின் தான் நாம முதல்ல வச்சிருக்கணும். ஆனா இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கடைசி ஆப்ஷன் குளோரின் கிரேட்டர் தேன் புரோமின் கிரேட்டர் தேன் புளோரின் கிரேட்டர் தேன் அயோடின். இதுல என்ன காரணம் அப்படின்னா புளோரின் அப்படிங்கிறது நம்மளுக்கு F சிங்கிள் பாண்ட் F அப்படிங்கிற மாதிரி நாம பிரிச்சிருப்போம். எல்லாமே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரியும். ஸோ இதுல ஒரு நிமிஷம், F2 அப்படிங்கிறது F சிங்கிள் பாண்ட் F. அப்ப இந்த இடத்துல F-க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிணைப்புல பாத்தீங்கன்னா இங்க புளோரின்ல இருக்கக்கூடிய பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களுக்கு இடையே அதிகமான விலக்கு விசை அப்படிங்கிறது உருவாகும். அப்படி அதிகமான விலக்கு விசை உருவாகிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எளிதா நம்மளுக்கு உடைய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இங்க பாக்குறப்ப நம்மளுக்கு ஃப்ளோரின்ல நாம இப்பதான் மேல நாம பார்த்திருந்தோம். இந்த ஃப்ளோரின்ல பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தமா 2வது வட்டப்பாதையில உங்களுக்கு 7 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. இது பிணைப்பு உருவாக்கும்னா ஒரு எலக்ட்ரானை பங்கிட்டு பிணைப்பு உருவாக்கும். அதுபோக மிச்சம் இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானும் உங்களுக்கு இடம் சின்னதா இருக்கிறதுனால ஒன்று மற்றொன்றை எளிதாக விளக்கக்கூடியது. அப்படி எளிதா விளக்குறதுனாலையும் உருவளவு சின்னதா இருக்கிறதுனாலையும் அதிகமா விளக்குறதுனாலையும் இதோட பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடும். அப்ப ஃப்ளோரின் பிணைப்பு உடைக்கிறதுக்கு நாம மிக குறைவான ஆற்றல் கொடுத்தா போதும். அப்ப இந்த கேட்டகரியில நம்மளுக்கு எதற்கு அதிக அளவு ஆற்றல் நாம கொடுக்கிறோம் அப்படின்னா குளோரின். இதுல 2வது ஆப்ஷன் நாம ஜென்ரலா நாம தியரி வச்சு பார்க்கும்போது உருவளவுக்கும் பிணைப்பு பிளவுக்கும் எதிர்விகித தொடர்புடையது அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிறது எடுக்கணும். ஆனா ஃப்ளோரினோடைய உருவளவு குறைவுனாலையும் சிறிய உருவளவுனாலையும் அதோட 2வது வட்டப்பாதையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால ஒன்று மற்றொன்றை விளக்குவதன் காரணமாகவும் அதை மிக எளிதாக உங்களுக்கு என்ன ஆயிரும் உடைய ஆரம்பிக்கும். அப்ப இதுல சரியான வரிசைங்கிறது கடைசி வரிசை 17வது ஒன்மார். அமிலத்தன்மையை பொறுத்து பின் வருவனவற்றுள் சரியான வரிசை எது? ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னது அப்படின்னா ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அமிலம், அதாவது ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன் அப்படின்னு நாம் அதை வந்து சொல்லுவோம். அதாவது ஹாலஜன்களினுடைய ஆக்சோ அமிலங்கள். இதுல குளோரஸ் அமிலம், குளோரிக் அமிலம், ஹைப்போக்ளோரஸ் அமிலம், பெர்குளோரிக் அமிலம் அப்படிங்கிற மாதிரி 4 அமிலங்கள் இதுல இருக்கு. ஸோ அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதற்கு ஆக்சிஜனேற்ற நிலை அதிகமோ அதற்கு அமிலத்தன்மையும் அதிகம். 17வது ஒன்மார். ஸோ அங்கே இருக்கிறது நம்மளுக்கு என்னதுன்னா HClO, HClO2, HClO3, HClO4. அப்போ இதில் எதற்கு ஆக்சிஜனேற்ற நிலை அதிகம் அப்படின்னு நாம பார்க்கணும். இது எல்லாத்துலேயுமே குளோரின் தான் மைய அணு. அப்போ அதை வச்சு பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு என்னதுன்னா +1 +x +-2 = 0. அப்போ x - 1 = 0, x = +1. இதில் HClOவில் குளோரினோட ஆக்சிஜனேற்ற நிலை +1. இங்கே எடுக்கிறப்ப நம்மளுக்கு 1 +x -2 × 2 அப்படின்னா -4 = 0, x - 3 = 0, x = +3. இங்க 1 இதுல குளோரினுக்கு எல்லாத்துலயுமே குளோரின் தான் கண்டுபிடிக்கிறோம். +x -6 = 0. அப்போ x - 5 = 0, x = +5. இதுல குளோரின். அப்போ 1 + x - 8 = 0. அப்போ x - 7 = 0, x = +7. அப்போ இந்த 4ல HClO4 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சிஜனேற்ற நிலை அதிகம். அப்போ ஆக்சிஜனேற்ற நிலை அதிகம் அப்படின்னா அமில வலிமையும் அதிகம். ஏன்னா அதுல ஆக்சிஜனேற்ற நிலை அதிகம் அப்படின்னா அமில வலிமையும் அதிகம். இரண்டும் நேர்விகித தொடர்பு. ஆக்சிஜனேற்ற நிலை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அமில வலிமை. ஆக்சிஜனேட்டர் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த கேட்டகரியில உங்களுக்கு எது அதிகம்னு பார்த்துட்டீங்கன்னா அதிகமான ஆக்சிஜனேட்டர் எண் இருக்கக்கூடியது உங்களுக்கு HClO4ல இருக்கக்கூடிய குளோரின். அது +7 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கிறதுனால அதற்கு அமில வலிமை அப்படிங்கிறது அதிகம். 18வது ஒன்மார். தாமிரத்தை அடர் HNO3உடன் வெப்பப்படுத்தும் போது உருவாவது எது? ஸோ காப்பர் நாம் எடுத்துக்கிறோம்.
இது நாம HNO3 அடர் நைட்ரிக் அமிலத்துல சேர்க்கும் போது நம்மளுக்கு காப்பர் நைட்ரேட் கிடைக்கும். பிளஸ் NO2 வாயுவும் நீர் மூலக்கூறு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 3 வருது, இங்கே 3 வைக்க முடியாது. இப்போ 4 பயன்படுத்துறீங்கன்னா இங்கே 2 H2O, இங்கே 2 NO2. அப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா காப்பர் நைட்ரேட்டும் அதுபோக NO2 வாயுவும் கிடைக்கும். இப்போ இந்த 1 மார்க்கு கேன்சர் காப்பர் நைட்ரேட் பிளஸ் NO2. ஸோ காப்பர் நைட்ரேட்டும் NO2 வாயு. அடுத்தது 4th lesson 1 மார்க். ஸோ 4ஆம் பாடம் இதனுடைய புக் பேக் 1 மார்க். இது இடைநிலை தனிமங்கள் மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். இடைநிலை தனிமம் அப்படின்னா உங்களுக்கு S தொகுதிக்கும் P தொகுதிக்கும் நடுவில் இது இருக்கிறதுனால தான் இதற்கு இடைநிலை தனிமம் அப்படின்னு பேரு. இதற்குள்ள வைக்க வேண்டிய தனிமங்கள் ஆனால் அதை தனியாக எடுத்து வச்சிருக்கிறதுனால அது உங்களுக்கு உள் இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறது பேர். இது வந்து D பிளாக் எலமெண்ட்டும் F பிளாக் எலமெண்ட்டும் நம்மளுக்கு வரக்கூடியது. இதில் தான் அதிகப்படியான உலோகங்கள் இருக்கக்கூடியது. இது மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. இந்த உள் இடைநிலை தனிமங்கள்ல கதிரியக்க பண்பும் இருக்கும். இந்த D தொகுதி தனிமம் தான் உங்களுக்கு மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை, அதாவது ஒரே தனிமம் வேறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையில இருக்கிறதுக்கும் இருக்கிற தனிமங்களும் இந்த தொகுதியில இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஸ்காண்டியம், அதாவது Z = 21. இது வந்து அதோட அணியன். ஒரு இடைநிலை தனிமம், ஆனால் Z = 30. இது இடைநிலை தனிமம் அல்ல. ஏன் அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல இடைநிலை தனிமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல D ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் பகுதி அளவு நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இடைநிலை தனிமமா நாம வந்து வச்சிருக்கோம். இப்போ உதாரணத்திற்கு ஸ்காண்டியம் நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4ஆம் பாடம் ஸ்காண்டியம். ஸோ அது வந்து 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1. அப்போ இதில் D ஆர்பிட்டால்ல மொத்தமாகவே உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 1. இது வந்து 3D. ஸோ இது உங்களுக்கு பகுதி அளவு நிரப்பப்பட்டது. இதே ஜிங்க் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா 30 எலக்ட்ரானை இது வச்சிருக்கக்கூடியது. 4s2 3d10. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா D ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 10 எலக்ட்ரானை வச்சு முழுவதும் நிரப்பப்பட்டது. அப்போ இதில் எலக்ட்ரான் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு D ஆர்பிட்டால் அதனுடைய பண்புகளை வந்து இது உங்களுக்கு பெற்றிருக்காது. ஒரு நிமிஷம். ரெண்டு 3 4 5 6 7 8 9 10. ஸோ அது முழுவதும் நிரப்பப்பட்ட D ஆர்பிட்டால பெற்றிருக்கு. இதுதான் நம்மளுக்கு அதற்கு காரணம். ஸோ அது ஏன் இடைநிலை தனிமம் இல்லைன்னு சொல்றோம்னா அதோட D ஆர்பிட்டால் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால அது அதற்குண்டான வினைகள்ல உங்களுக்கு ஈடுபடும். ஸோ இங்க D ஆர்பிட்டால் ஆனது ஸ்காண்டியத்துல பகுதி அளவும் ஜிங்க்ல முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதற்கு ஆன்சர். இரண்டாவது 1 மார்க். பின் வருவனவற்றுள் எந்த D தொகுதி தனிமம் சரிபாதி நிரப்பப்பட்டுள்ள இணைதரன் கூட்டிற்கு முன் உள்ள உள் D ஆர்பிட்டாலையும் சரிபாதி நிரப்பப்பட்ட இணைதரன் கூட்டையும் பெற்றுள்ளது?
சரிபாதி நிரப்பப்பட்ட இணைதிறன் கூடு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிவட்ட பாதையை சொல்லக்கூடியது. அதே மாதிரி சரிபாதி நிரப்பப்பட்டுள்ள இணைதிறன் கூட்டிற்கு முன் உள்ள உள் டி ஆர்பிட்டால். இதுல முதல் தனிமம் நீங்க குரோமியம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா 2வது 1 மார்க். குரோமியம் அணியன் 24 1s2 2s2 2p6 3s2 3p6 1 3d5. ஸோ அதோட பொதுவான நாம் எதிர்பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு 4s2 3d4 அப்படின்னு. ஆனா குரோமியம் உங்களுக்கு நிலைப்புத்தன்மைக்காக என்ன பண்ணிருந்தா அதோட 4s இருக்கிற ஒரு எலக்ட்ரானை 3dக்கு மாத்தி விட்டுரும். 4sல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். ஏன்னா s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருந்தாலும் நிலைப்புத்தன்மையுடையது, ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் நிலைப்புத்தன்மையுடையது. அதனால அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்து சரிபாதி நிரப்பப்பட்ட s ஆர்பிட்டாலையும் சரிபாதி நிரப்பப்பட்ட d ஆர்பிட்டாலையும் பெற்றிருக்கும். இதுல இணைதிறன் கூடுங்கிறது வெளிவட்ட பாதை. அப்படி பார்த்தாங்கன்னா இதுல மொத்தமா 4 வட்டப்பாதைகள் இருக்கு. அதுல 4வது வட்டப்பாதை இணைதிறன் வட்டப்பாதை. அப்ப அதுல உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் சரிபாதி நிரப்பப்பட்டதற்கு இணைதிறன் கூடுங்கிறது 4ன்னா அதற்கு முன் உள்ள கூடுங்கிறது 3. அப்ப அந்த முன்னுள்ள கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய 3ல உங்களுக்கு 3s 3p 3d அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டி ஆர்பிட்டாலும் உங்களுக்கு எவ்வளவு மேல பாத்தீங்கன்னா இந்த டி ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் இருக்கு. அதுல பாதி நிரப்பணும்னா 5. அப்ப இதுல 3dல 5 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இந்த 1 மார்க் கேன்சருங்கிறது குரோமியம். 3வது 3d வரிசை இடைநிலை தனிமங்களுள் எந்த ஒரு தனிமமானது அதிக எதிர்க்குறி m2+mn திட்ட மின்முனை அழுத்த மதிப்பினை பெற்றுள்ளது அப்படின்னா டைட்டானியம். ஏன்னா அதனுடைய மதிப்பு -1.63 வோல்ட். இதுதான் மிக அதிக திட்ட மின்முனை அழுத்த மதிப்பு பெற்றிருக்கக்கூடியது. அடுத்தது 4வது 1 மார்க். வெனாடியம் 3+ உள்ள இணையாகாத எலக்ட்ரான்கள் எண்ணிக்கைக்கு சமமான இணையாகாத எலக்ட்ரான்களை பெற்றிருப்பது. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. முதல்ல வெனாடியம் 3+. 4வது 1 மார்க். வெனாடியம் அணியன் 23. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d3. இதில் 4s2 வரைக்கும் உங்களுக்கு 20 எலக்ட்ரான் வரும். 3dனா 21 22 23. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது என்னதுன்னா வெனாடியம் 3+. அப்போ இதுல 3 எலக்ட்ரான் போகும். ஸோ எலக்ட்ரானை நிரப்பும் போது மட்டுமே ஆஃபா கொள்கையின்படி நிரப்புறோம். எலக்ட்ரானை நீக்கும் போது முதல்ல 4s ஆர்பிட்டால் நீக்கணும். அதுக்கப்புறமா அதற்கு முன்னுள்ள வட்டப்பாதை. அப்போ 4sல 2 போயிடும், 3dல 1 போயிடும். அப்போ மொத்தமா உங்களுக்கு 3 எலக்ட்ரான் போயிடும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3s2 3p6 3d2. அப்ப இதோட டி ஆர்பிட்டால்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான். ஸோ வெனாடியம் 3+னா அதுல உங்களுக்கு 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கும். இதே மாதிரி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டைட்டானியம் 3+, Fe3+. முதல்ல டைட்டானியம் எழுதிக்கணும். டைட்டானியம் இது 22. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p 3p6 4s2 3d2. அப்போ டைட்டானியம் 3+ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3 எலக்ட்ரான் போகணும். அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d1. அப்போ இதுல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3dல ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இதுல 3dல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா மேல இருக்கிறதுல வெனாடியம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3dல 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்படின்னா இதுல அதற்கு சமமான தனித்த எலக்ட்ரான் கிடையாது. அப்போ அதுக்கு டைட்டானியம் 3+ ஆன்சர் அல்ல. 2வது Fe. இதோட அணியன் 26. இதோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6. இதுல Fe3+ அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா 3 எலக்ட்ரான் போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 4sல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு போயிரும். மன்னிக்கணும், 2 எலக்ட்ரான் போயிரும். 3dல 6வதா இருக்கிற எலக்ட்ரான் போயிரும். அப்போ டி ஆர்பிட்டால் உங்களுக்கு பாதி நிரம்பணும்னாவே 5 எலக்ட்ரானை வச்சிருக்கணும். அப்போ 1 2 3 4 5. அப்போ இதுல மொத்தமாவே உங்களுக்கு 5 தனித்த எலக்ட்ரான் இருக்கும். ஆனா வெனாடியத்தில் இருக்கிறது 2 தனித்த எலக்ட்ரான். அப்போ Fe3+ம் ஆன்சர் கிடையாது.
அடுத்தது மிச்சம் இருக்கிறது நிக்கல் 2+ம் குரோமியம் 3+ம். நிக்கல் இதோட அணியன் அப்படிங்கிறது 28, 1s2, 2s2 2p6, 3s2 3p6, 4s2 3d8. அப்போ நிக்கல் 2+ அப்படின்னீங்கன்னா இதுல 2 எலக்ட்ரான் போகணும். எங்கிருந்து எலக்ட்ரான் போகும் அப்படின்னா 3p6, 4s இருக்கிற எலக்ட்ரான் உங்களுக்கு போயிடும். அப்போ 3dல உங்களுக்கு 8 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். 8 எலக்ட்ரான்னா 1 2 3 4 5 6 7 8. அப்ப நிக்கல் 2+ல எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் இருக்குன்னா 2. வனாடியம் 3+ல எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் இருக்குன்னா 2. இந்த 1 மார்க்கு ஆன்சர் நிக்கல் 2+. வேணா நீங்க குரோமியம் 3+ம் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு என்னதுன்னா நிக்கல் 2+. அடுத்தது Mn2+ அயனியின் காந்த திருப்புத்திறன் மதிப்பு. காந்த திருப்புத்திறன் மதிப்பு தெரியணும்னா அதுல எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும். ஏன்னா அது உங்களுக்கு √n × n+2 போர் மேக்னட்டான் அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் நீங்க இதை என்ன பண்ணணும், இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அப்போ இது 5வது 1 மார்க். Mn அணியன் 25, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d5. ஸோ இப்போ Mn2+ நீங்க வச்சுட்டீங்கன்னா ஸோ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d5. அப்போ அதில் டி ஆர்பிட்டால் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதில் நீங்கள் மியூ போர் மேக்னட்டான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n × n+2 போர் மேக்னட்டான். அப்போ √5 × 5+2. அப்போ √5 × 7. அப்போ ஈக்குவல் டு √35. இப்போ √35ஓட மதிப்பு தெரியணும். இது ரொம்ப எளிமையான ஒன்று. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரே மாதிரியான 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மதிப்புக்கு இது பக்கத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது நான் சொல்றதோட அர்த்தம், நீங்க ஒருவேளை 6 எடுத்திருந்தீங்கன்னா 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது 1 × 1 அப்படின்னா 1, 2 × 2 4, 3 3ஆல பெருக்குனீங்கன்னா 9, 4 4ஆல பெருக்குனீங்கன்னா 16, 5 5ஆல பெருக்குனீங்கன்னா 25. √25னா அதோட மதிப்பு 5. 6 × 6னா 36. அப்ப √36னா அதோட மதிப்பு 6. இங்க கிடைச்சிருக்கிறது √35. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு போர் மேக் அந்த காந்த திருப்புத்திறனுடைய மதிப்பு உங்களுக்கு 6 வராது. ஏன்னா அது 36 இருந்தாதான் √36 6. இது √35ன்னா கண்டிப்பா மதிப்பு 6 விட கம்மி. அப்ப 6 விட கம்மினா 5 பாயிண்ட்ல வரலாம். அப்ப 5 புள்ளி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட மதிப்பு 5.92 அப்படிங்கிறது இதோட மதிப்பு வந்து வரும். இதுல இன்னொரு எளிமையான பாயிண்ட் என்னதுன்னா, உங்களுக்கு இங்க எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் வருதோ அவ்வளவு போர் மேக்னட்டான் வேல்யூ இது அதோட பாயிண்ட்ல தான் வரும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க இப்போ இதுல தனித்த எலக்ட்ரான் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, வெனாடியத்துல 2. அப்ப 2 அப்படின்னா இதோட மதிப்பு 2.82ல வரும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல n-க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா 2 × 2 + 2. அப்ப 2 + 2ன்னா 4, 4 2ன்னா 8. √9 அப்படின்னா அதோட மதிப்பு வந்து 3. உங்களுக்கு வந்திருக்கிறது √8. √8ன்னா அதோட மதிப்பு கண்டிப்பா 3 விட கம்மி. அப்ப 2 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஒருவேளை 4 3 இருந்ததுன்னா 4 இருந்து 5 இருந்து எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க இங்க உள்ள சப்ஸ்டிட் பண்றப்போ அதோட ஹோல் நம்பர்ல தான் வரும். அப்ப தனித்த எலக்ட்ரான் 5ன்னா அதோட காந்த திருப்புத்திறன் மதிப்பு 5.92ல தான் வரும். ஒருவேளை தனித்த எலக்ட்ரான் 3 அப்படின்னா அதோட காந்த திருப்புத்திறன் மதிப்பு அதே கேட்டகரியில தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு புக்லயே ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதுல பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு எல்லா தனிமம் இதை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிமத்தினுடைய அணு எண் தெரிஞ்சது அப்படின்னாலும் இதுல ஈஸியா உங்களால தனித்த எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியும்.
நாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது என்னதுன்னா Mn2+. Mn2+லயும் Fe3+ தான் அதிகபட்ச தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கும். எவ்வளவுன்னா 5. இங்க பாத்தீங்கன்னா Nங்கிறது தனித்த எலக்ட்ரான் மதிப்பு, இங்க வந்து μ0, இது வந்து காந்த திருப்புத்திறனுடைய மதிப்பு. இதுல பாருங்க ரெண்டாவதுல தனித்த எலக்ட்ரான் 1 அப்படின்னா அதோட காந்த திருப்புத்திறன் மதிப்பு 1.73, 2 அப்படின்னா 2.83, 3ன்னா 3.87, 4ன்னா 4.89, 5ன்னா 5.9. அப்ப தனித்த எலக்ட்ரான் எவ்வளவோ அதோட பாயிண்ட்ல தான் உங்களுக்கு மியூ வேல்யூ வரும். ஆனா உங்களுக்கு கரெக்டா தனித்த எலக்ட்ரான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க தெரியும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எலக்ட்ரான் அமைப்பு எழுதுவது போலவே எலக்ட்ரான் நீக்கம் செய்யும் போது எலக்ட்ரான் அமைப்பு எழுதுற ஆர்டர்ல நீக்கம் செய்ய மாட்டீங்க. அங்கதான் நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரான் அமைப்பு எழுதும் போது 4s எழுதி 3d எழுதுவீங்க. ஆனா எலக்ட்ரானை நீக்கம் செய்யறப்போ 4s தான் முதல்ல நீங்க நீக்கணும். சோ அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் 5.92. அடுத்தது ஆறாவது, இடைநிலை தனிமங்கள் மற்றும் அவைகளுடைய சேர்மங்கள் வினைவேக மாற்ற பண்பிற்கு காரணமாக அமைவது என்னதுன்னா அவைகள் மாறுபடும் ஆக்சிடேற்ற நிலையை பெற்றிருப்பது. ஸோ அதுல ஆக்சிடேற்ற நிலை மாறுபடுவதால மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுது, அது வினைவேக மாற்றிய செயல்படுகிறது. இப்போ இந்த 1 மார்க்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஏழாவது, ஆக்சிஜனேற்றியாக செயல்படக்கூடிய பண்பு. ஸோ அங்க எங்க ஆக்சிஜனேற்ற நிலை அதிகமா இருக்குதோ அதுல ஆக்சிஜனேற்றும் திறன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இங்க நாம எடுத்துக்கிட்டது என்னென்ன அப்படின்னா ஏழாவது 1 மார்க் VO2+. இதுல வெனாடியம் கண்டுபிடிக்கணும். X plus minus 2 into 2 equal to +1. X minus 4 equal to +1. X equal to +1 plus 4. X equal to +5. ஸோ இதில் வெனாடியத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை +5. அடுத்தது Cr2O7 2-. இது சிம்பிளா குரோமியம் 6+ ஆக்சிஜனேற்ற நிலையில வரும். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், 2x plus minus 2 into 7 equal to -2. 2x minus 14 equal to -2. 2x equal to -2 plus 14. 2x equal to +12. When x equal to +12/2, x equal to +6 குரோமியம். அடுத்தது வந்து என்னது அப்படின்னா MnO4- பெர்மாங்கனேட் அயான். ஸோ அது சிம்பிளா Mn கண்டுபிடிக்கிறதுனால x plus minus 2 into 4 equal to -1. அப்ப x minus 8 equal to -1, x equal to -1 plus 8, x equal to +7. அப்ப இதுல எதுல ஆக்சிஜனேற்ற நிலை அதிகம்னு பார்த்துட்டீங்கன்னா மேங்கனீஸ். ஸோ அப்ப ஆக்சிஜனேற்ற நிலை அதிகம் அப்படின்னா அதற்கு ஆக்சிஜனேற்றும் திறன் அதிகமா இருக்கும். அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல Mnக்கு ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது அதிகம். அடுத்தது, அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தை எவ்வாறு ஆக்சிஜனேற்றம் செய்கிறது. ஸோ உங்களுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிஜனேற்றம் கரணி, ஆக்சாலிக் அமிலத்தை அது உங்களுக்கு என்னவா ஆக்சிஜனேற்றம் பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை உங்களுக்கு அது ஆக்சிஜனேற்றம் பண்ணிடும். அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது 9வது, பின் வருவனவற்றுள் சரியில்லாத கூற்று அப்படிங்கிறது எது. அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலின் வழியே H2S வாயுவை செலுத்தும் போது பால் போன்ற வெண்மை நிறம் உருவாகிறது. இது சரியான கூற்று. பருமனரி பகுப்பாய்வில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டை காட்டிலும் K2Cr2O7 டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட்டை காட்டிலும் சோடியம் டைக்ரோமேட் ஆனது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அது தவறான கூற்று. ஏன் அப்படின்னா பொட்டாசியம் சோடியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர், அப்படின்னா நீரை உறிஞ்சும் பண்புடையது. இதுல வந்து இதனுடைய அக்யூரேட் வெயிட் வந்து உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க எடுத்து வைக்கும் போது இது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதன் காரணமாகவே பருமனரி பகுப்பாய்வுல நாம K2Cr2O7 தான் அதிகமா நாம பயன்படுத்துவோம். அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் என்னதுன்னா சரி இல்லாத கூற்றுன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது,
அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயனி இவ்வாறாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஸோ 10வது 1 மார்க். ஸோ பெர்மாங்கனேட் அயனியா ஆனது அப்படின்னா உங்களுக்கு என்னவா ஆக்சிஜனேற்றம் அடையும்னா Mn2+ தான் உங்களுக்கு இது ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது Mn2+. எனது எக்ஸாக்டா சொல்லணும்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அமில ஊடகத்துல அப்படின்னு பாக்குறப்போ KMnO4 நாம் எடுத்திருப்போம். இதோட நாம கந்தக அமிலம் சேர்த்திருப்போம். அப்ப அதை சேர்க்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பொட்டாசியம் சல்ஃபேட் வரும், அது போக மேங்கனஸ் சல்ஃபேட் உங்களுக்கு வரும். அப்ப இதுல KMnO4ல Mn உடைய ஆக்சிஜனேற்ற நிலை +7, இதுல MnSO4 அது போக நீர் மூலக்கூறு ஆக்சிஜன் உருவாகும். இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு Mn அப்படின்னா அது ஆக்சிஜனேற்ற நிலை +2. அப்போ உருவாகிறது என்னதுன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 1 மோல் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆனது பொட்டாசியம் அயோடைடுடன் வினைப்பட்டு வெளியேறும் அயோடைன் மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை. ஸோ இங்க நாம் எடுத்துக்கிட்டது என்னது அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் பதினோராவது 1 மார்க் K2Cr2O7. இதோட நாம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடு கரைசல். இதோட நாம கந்தக அமிலத்தையும் நாம சேர்க்கிறோம். ஸோ அங்க சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பொட்டாசியம் சல்ஃபேட் கிடைக்கும் பிளஸ் குரோமிக் சல்ஃபேட் Cr2SO4 thrice இதுவும் கிடைக்கும் பிளஸ் H2O நீர் மூலக்கூறும் பிளஸ் அயோடின் வாயுவும் உங்களுக்கு என்ன ஆகும் இதுல உருவாகும். ஸோ இந்த சமன்பாட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமப்படுத்தணும். இதுல பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னா Cr2O7 இது என்னவா மாறுதுன்னா Cr அப்படின்னா குரோமியம் 3+ நம்மளுக்கு மாறுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க குரோமியத்துடைய ஆக்சிஜனேற்ற நிலை +6, இங்க வந்து +3. இதுல மொத்தமா 2 குரோமியம் எடுத்திருக்கிறோம். அப்போ இங்க +6ல இருந்து +3 மாறுதுன்னா 3 எலக்ட்ரான், 2 6+ 2 3+ மாறுதுங்கிறப்ப 6 எலக்ட்ரான் இங்க பயன்படுத்தப்படும். அப்போ +6 எலக்ட்ரான். அது போக இது போக இங்க 7 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜன் நீர் மூலக்கூறா நாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். 7 இருக்கிறதுனால 7 7 2 14ங்கிறதுனால 14H+ இங்க உங்களுக்கு வரும். இதுல பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது I-, இது என்னவா மாறுதுன்னா I2வா மாறும். அப்போ 2 I- I2வா மாறுதுன்னா அது 2 எலக்ட்ரானை வெளியில கொடுத்துரும். இந்த வினையில ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரானும் இழந்த எலக்ட்ரான்களும் சமமா இருக்கணும். இங்க ஏற்றுக்கொண்டது 6 எலக்ட்ரான்னா இழந்தது 6 எலக்ட்ரான் தான் இருக்கணும். அதனால 2வது சமன்பாட்டை 3ஆல பெருக்குறீங்க. அப்ப 6 I- gives 3I2 gives 6 electron. அப்ப முதல் சமன்பாட்டையும் இப்ப பெருக்கக்கூடிய சமன்பாட்டையும் கூட்டுறீங்கன்னா எடுத்துக்கொண்ட எலக்ட்ரானும் இழந்த எலக்ட்ரானும் கேன்சல் ஆயிரும். இதுல 3 I- I2 அப்படிங்கிறது வரும். அதாவது Cr2O7 2- plus 6 electron plus 14H+ gives 2Cr3 plus 7H2O. இங்க பாத்தீங்கன்னா 6I- gives 3I2 plus 6 electron. இதுல காமன் ஆக்குறது கேன்சல் ஆயிரும். 6 எலக்ட்ரான் போயிரும். அப்போ Cr2O7 2- plus 6I- plus 14H+ gives 2Cr3 plus 3I2 plus 7H2O. அப்ப இதுல எவ்வளவு ஐடின் உருவாகும் அப்படின்னா 3 மோல் ஐடின் மூலக்கூறுகள் இதுல உங்களுக்கு உருவாகும். இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 3. அடுத்தது 12வது 1 மார்க் 1 மோல் ஃபெரஸ் ஆக்சலேட்டை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்ய தேவைப்படக்கூடிய அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயனிகளினுடைய எண்ணிக்கை. ஸோ இதுல வந்து நாம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 12வது 1 மார்க்
ஸோ அமில ஊடகத்திலேங்கிறப்ப பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்போதுமே Mn2+ தான் மாறும். அப்போ MnO4- அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா Mn2+ உங்களுக்கு இங்க வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ இதுல எவ்வளவு எலக்ட்ரான் அப்படின்னா 5 எலக்ட்ரான் இங்க என்னது +7 ஆக்சிஜனேற்ற நிலை. Mn2+ங்கிறது +2 ஆக்சிஜனேற்ற நிலை. அப்போ 5 எலக்ட்ரான் இங்க பரிமாற்றம் அடையும். அடுத்தது ஃபெரஸ் ஆக்சைடு, இது Fe(C2O4). இதுல ஃபெரஸ் ஃபெரிக்கா மாறும் Fe3+. இன்னொன்னு இது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். 2 கார்பன் இருக்கிறதுனால இங்க 2. இது Fe உங்களுக்கு +2 இருந்து +3 மாறுறதுனால ஒரு எலக்ட்ரான் வெளியில வரும். இங்க பாத்தீங்கன்னா கார்பன் +3 இருந்து +4 மாறும். +3 +4 மாறுறதுனால ஒரு எலக்ட்ரான். இங்க 2 கார்பன் +3 இருக்கு. அதாவது இதை நாம இப்படி எழுதிக்கலாம். Fe2+, Fe3+ மாறும்போது ஒரு எலக்ட்ரான். C2O4 இது +3, இது CO2 2 +4 மாறுறதுனால 2 அதாவது +3 to +4 ஒரு எலக்ட்ரான். இன்னொரு +3 to +4 அப்ப இன்னொரு எலக்ட்ரான். அப்ப ஆக மொத்தமா கணக்கு உங்களுக்கு எவ்வளவுன்னா 3 எலக்ட்ரான் வெளியில வரும். அப்ப இதுல உங்களுக்கு 3 எலக்ட்ரானை நாம இதுல என்ன பண்ணிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம். அதாவது பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து 5 எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டது. ஃபெரஸ் ஆக்சைடு 3 எலக்ட்ரானை கொடுத்துருக்குது. இங்க ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரானும் இழந்த எலக்ட்ரானும் உங்களுக்கு என்னது சமம் அல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க 3ஆல பெருக்கணும். இந்த ஈக்குவேஷனை நீங்க 5ஆல பெருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல பெருக்குனீங்கன்னா 3MnO4- plus 15 electron gives 3Mn2+. அது போக இங்க ஆக்சிஜனை நாம சமன் செஞ்சிருக்கணும். இங்க அது போக 5 FeC2O4 gives 5 Fe3+ plus 10 CO2 plus 15 electron. அப்ப இங்க எடுத்துக்கொண்ட எலக்ட்ரானும் இழந்த எலக்ட்ரானும் சமம். இந்த கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க 3 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பயன்படுத்தி இருக்கிறீங்க, 5 ஃபெரஸ் ஆக்சைடு இங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. அப்ப இந்த கணக்குல நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னா 5 மோல் ஃபெரஸ் ஆக்சைடு FeC2O4க்கு எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம், 3 மோல் KMnO4 பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு 1 மோல் ஃபெரஸ் ஆக்சைடு வேணும் அப்படின்னா இது 3/5 மோல் நாம என்ன பண்ணிருக்கிறதுனா KMnO4 நாம பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப 3/5 அப்படின்னா 0.6 மோல். அப்ப 1 மோல் ஃபெரஸ் ஆக்சைடுக்கு நாம எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம், 0.6 மோல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நாம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த 1 மார்க் கேன்சருங்கிறது 0.6 மோல். அடுத்த 1 மார்க் லாந்தனைடுகளை பொறுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியில்லாத கூற்று. யூரோப்பியம் +2 ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளது. இது சரியானது. புரோமிதியத்திலிருந்து நாம லுட்டீசியம் வரை செல்ல செல்ல அயனியாரம் குறைவதால் காரத்தன்மையும் குறையும். ஸோ உருவளவு சின்னதான எலக்ட்ரான் கொடுக்கிற திறன் குறையும். அப்ப அதுவும் சரி. அலுமினியத்தை விட அனைத்து லாந்தனான்களும் அதிக வினைத்திறன் மிக்கவை அப்படிங்கிறது தவறான கூற்று. ஏன்னா லாந்தனத்திலிருந்து லுட்டீசியம் நோக்கி செல்லும் போது அவைகளின் உலோகத்தன்மையானது ஏறத்தாழ அலுமினியத்தை ஒத்திருக்கும். அப்ப அதுக்கு வினைத்திறனும் அதற்கு சமமா இருக்கும். இந்த 1 மார்க் ஆன்சர் 3rd ஆப்ஷன். 14வது 1 மார்க், பின்வருவனவற்றில் எந்த லாந்தனைடு அயனி டயாகாந்த தன்மையை பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியம் 2+. ஏன்னா இதுதான் உங்களுக்கு 4D மன்னிக்கணும் 4F14 5D0 6S2 ஆக்சிஜனேற்ற நிலையில, அதாவது 14வது 1 மார்க் YB. இது வந்து உங்களுக்கு xenon
4f14 5d0 6s2. அப்போ yb2 plus அப்படின்னா xenon 4f14 5d-யும் 0 6s-ம் 0. 4f முழுவதும் நிரப்பப்பட்டதுனால இதுல தனித்த எலக்ட்ரான் கிடையாது. அப்போ இது டயாகாந்தத்தன்மை உடையது. 15வது பின்வரும் ஆக்சிஜனேற்ற நிலைகளுள் லாந்தனைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை யாது அப்படின்னா +3. லாந்தனைட் பொதுவா +3 ஆக்சிஜனேற்ற நிலையில தான் இருக்கும். 16வது கூற்று சீரியம் 4+ ஆனது பருமனரி பகுப்பாய்வில் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது. இது சரியான கூற்று. காரணம் சீரியம் 4+ ஆனது +3 ஆக்சிஜனேற்ற நிலையினை அடையும் தன்மையை கொண்டுள்ளது. ஸோ இந்த சீரியம் அப்படிங்கிறது +3 ஆக்சிஜனேற்ற நிலையை அடைஞ்சிடும். அப்ப இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 17வது 1 மார்க். ஆக்டினைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னா அது +3. 18வது +7 ஆக்சிஜனேற்ற என்ற +7 என்ற 18 +7 என்ற அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையினை பெற்றுள்ள ஆக்டினாய்டு தனிமம். ஸோ இதுல எது இருக்கும் அப்படின்னா NB, PU, AM இது மூணும் தான் +7 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 19வது பின் வருவனவற்றுள் எது சரியில்லாதது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். லாந்தனம் LaOH thrice ஆனது LuOH thrice-ஐ காட்டிலும் குறைவான காரத்தன்மை உடையது. இப்போ லாந்தனம்ங்கிறது தொகுதி அந்த வரிசையினுடைய தொடக்கத்தில் இருக்கும். லுட்டீசியம் வரிசையினுடைய கடைசியில் இருக்கும். லாந்தனம் அப்படிங்கிறது உருவளவு பெரியது. இடமிருந்து வளமா செல்ல செல்ல உருவளவு குறையும். அப்படி பார்த்தீங்கன்னா லாந்தனத்துக்கு உருவளவு பெருசு, அது மிக எளிதாக எலக்ட்ரானை கொடுக்கும். லுட்டீசியம் வரைக்கும் போறப்போ உருவளவு குறையறதுனால காரத்தன்மை என்ன ஆகுன்னா குறையும். அப்ப இருக்கிறதுலயே அதிக காரத்தன்மை உடையது LaOH thrice தான். அப்ப அந்த 1 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது சரியில்லாத கூற்று. சோ இந்த வகுப்புல நாம 3ஆம் மற்றும் 4ஆம் பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடை பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நாம 5ஆம் பாடத்திற்கு உண்டான 1 மார்க் பார்க்கலாம். நன்றி. Thank you, sir.